ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் வேல்மாறல் பூஜையோட 20வது நாள். காலையிலே எழுந்து சுறுசுறுப்பாக பூஜை ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நேற்று என்னன்னே தெரில, மனசு ஒரு குழப்பமாகவே சாமி கும்பிட்டேன். இன்றைக்கி வந்து அப்படி கிடையாது. காலையிலே வந்து சுறுசுறுப்பு வந்துருச்சு. ஏன்னா இந்த வியாழக்கிழமைனால நிறைய ஒர்க் இருக்கும். அதனால் காலையிலே வந்து பூஜை ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அழகாக ஒரு தட்டில் ஸ்டார் போட்டு ஓம் எழுதியாச்சு. நேற்று ஈவினிங் கூட நான் வந்து விளக்கெல்லாம் ஏற்றினேன். அப்போ வந்து இந்த லெமன் நல்லா தான் இருந்தது. வியாழக்கிழமை காலையில் பார்த்தா இது போல் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. இது போல் நம்ம வீட்டில் வந்து நடக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் வந்து லெமன் வந்து அழுகி போனால் இன்னும் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. நான்லாம் முன்னாடிலாம் கவலைப்படுவேன். சில பேர் சொன்ன பிறகு தான் எனக்கு அதுலேருந்து தெளிவே வந்துச்சு. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வந்து அழகாக வந்து செம்பருத்தியும் பூத்திருந்தது. முருகருக்கு வச்சு வேல்மாறல் பாராயணம் நல்லா சூப்பராகவே பாடிட்டேன். எனக்கு வந்து ஸ்டார்ட்டிங்கில் வேல் பாராயணம் பண்ணுறப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக வந்து அடுத்து இந்த லைன் வரும், அடுத்து இந்த லைன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பழக்கமாயிடுச்சு. அதுவும் இல்லாமல் வந்து ஒரு மந்திரம் வந்து நம்ம படிக்கிறோம்னா, அதோட பொருள் உணர்ந்து நம்ம படிக்கும்போது அதுக்கான முழு பலனும் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வேல்மாறலோட நீங்கள் அந்தந்த புக் எடுத்து படித்தாலே தெரியும். ஒரு ஒரு வேர்டுமே நம்மளுக்கு நல்லா புரியும். அதுவும் இல்லாமல் புரியாமல் இருந்தாலும் சரி, சில வேர்ட்லாம் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு தெளிவு வந்துரும். எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அது ஒரு தெளிவா பொருள் உணர்ந்து செய்யுங்க. அப்பதான் வந்து அதோட பலன் வந்து நம்மளுக்கு முழுமையா கிடைக்கும். இன்னைக்கு 20 நாள் பூஜை நல்லா சூப்பரா முடிச்சாச்சு. நாளைக்கு வந்து நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு வந்து என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணா தான் நான் போடுற வீடியோ வரும். பாய்.